ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் லஞ்ச் பேஸ்கெட் ஒன்று 2 ரோலில் பேசிக் நாட் வீட் நாட் யூஸ் பண்ணி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நியூவாக டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த லைன் டிசைன் வர இடத்துல பார்த்தீங்கன்னா வீட் நாட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா வீட் நாட்டுக்கும் ஹேண்டிலுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி 2 ரோல் ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீன் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ரோல் நமக்கு தேவைப்படும். அந்த 3 லைன்ஸ் வர இடத்துலையும் கைப்பிடிக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ரோல் ஆரஞ்சு ரோலில் பார்த்திங்கன்னா 24 வயஸ் 6 அடியில் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணது போக இவ்வளோ வயஸ் எனக்கு மீதி இருக்குது. இப்போ கட் பண்ண வயசில் ஒரு ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் பேஸும் பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு கலரில் தான் போடுறோம். அதனால் ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து இந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுறலாம் நம்ம. அதுக்கப்புறம் இருக்கிற ஒயரில் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போடுங்க. நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவையும் மறக்காமல் வாய்ஸ் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2வது ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடலாம். ஃபஸ்ட்டு வரிசை நமக்கு எப்போவுமே கொஞ்சம் லூஸாக தான் கிடைக்கும். அடுத்தடுத்த வரிசைகள் போடும்போது மேலேயும் கீழே மாற்றி மாற்றி போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம். இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்க வயசெல்லாம் ஜாயின் பண்ணி நாட்ஸ் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு சைடில் விட்டுருந்தோம்ல அந்த அளவுக்கு ஒயரை நம்ம விட்டுட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வயசெல்லாம் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் எல்லா வயசும் ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட் லைன்லேயே நம்ம செக் பண்ணிட்டோம்னா நமக்கு எதுவும் மிஸ்டேக் ஆகாது. இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பக்கம். இது ஃபஸ்ட் லைன் ஒரு அடையாளத்துக்காக நம்ம இது பேஸாக வச்சுட்டு மேலேயும் கீழே அப்படியே மாற்றி மாற்றி நம்ம வரிசைகளை போட்டு முடிக்கணும். அப்போ நமக்கு பேஸ் முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், 2வது வரிசை நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்குமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு நல்லா டைட்டாக நாட்ஸ் போட ஆரம்பிங்க. நம்ம சேனலில் இந்த 2 ரோல்லையே பார்த்தீங்கன்னா பேசிக் நாட்டில் எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் நான் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைன் டிசைன் வர இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நாம் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், பீட்ஸ் யூஸ் பண்ணி டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். அது போக ஆம்லா நாட் வர மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். இப்போ அதே வரிசையில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீட் நாட் வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் 2 வரிசைகள் நம்ம போட்டு முடித்தாச்சு. ஒயரையும் நான் கட் பண்ணியிருக்கேன். மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே அடுத்தடுத்த வரிசையில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள், மொத்தமாக 5 வரிசைகள் போட்டு முடித்தாச்சு. ஒரு சைடில் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கீழ்ப்பகுதியில் போடணுன்னா திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு கீழேயும் நம்ம போட்டு முடித்தோம்னா நமக்கு பேஸ் முடிஞ்சிடும். இன்னும் 4 வரிசைகள் போட்டு முடிக்கும்போது நமக்கு பேஸ் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் பேஸ் போட்டு முடித்தாச்சு.
நான் பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் குச்சி சொருகி இருக்கிறனால நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிருக்கு எனக்கு. நம்ம பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் குச்சி சொருகிட்டோம்னாவே வந்து நல்லாயிருக்கும். பேஸ்கட் வந்து நல்லா வந்து ஃப்ளாட்டாக கிடைக்கும். திங்ஸ் எல்லாம் நல்லா நிறையாவே வச்சுக்கிற மாதிரி நமக்கு ஒரு பெரிய சைஸாகவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம முடிச்சு போட்டு வச்சுருந்ததை பிரித்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதுங்களா நான் குச்சி சொருகி இருக்கிறது. இந்த மாதிரி நீங்களும் வந்து இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் பேஸு. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 9 வரிசைகள் போட்டு பேஸ் வந்து நம்ம முடித்தாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக நம்ம வந்து இந்த ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு 5 வரிசைகள் போடணும். நான் இந்த இடத்துலேருந்து தொடங்குறேன். இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 நாட்ஸ் உள்ளார இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் நாட்டில் போட்டு பழகுனீங்கன்னா அடுத்தடுத்து அதிகப்படியான வாய்ஸை யூஸ் பண்ணி நாட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸ் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாய்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் நாட்டில் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இந்த ஒயரை முன் பக்கமாக அப்படியே கொண்டு வந்து கண்டினியூஸாக அப்படியே வந்து நாட்ஸ் வந்து டைட்டாக போட ஆரம்பிங்க. இந்த 2 ரோல் பேஸ்கட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் 2 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அது ரெகுலராக போடுறவங்களா இருந்தால் சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு மூலை திருப்பலாம். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கார்னர் நம்ம வந்து திருப்ப போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். இந்த மூளை திருப்புற இடத்துலலாம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி அப்படியே சுற்றி வர அடுத்தடுத்த மூலையில் டர்ன் பண்ணிவிட்டு வந்து நம்ம இந்த வரிசையை போட்டு கொண்டு வந்துடலாம். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டுட்டோரியல்ஸும் நான் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். பென் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நியர்லி 30 வெரைட்டிஸுக்கு மேலே இருக்குது. கிஃப்ட் பேஸ்கட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், கீ செயின் டுட்டோரியல், குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, அது போக நியூ மாடல் பூஜா பேஸ்கட், லஞ்ச் பேஸ்கட், டிஃபன் கேரியர் பேஸ்கட், மார்க்கெட் பேஸ்கட்டு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. பிகினர்ஸுக்காக எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லையும் மினி பேஸ்கட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், சுற்றி வர நம்ம கார்னர்ஸ் எல்லாம் டர்ன் பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏணிப்படி நாட், லேடர் நாட் யூஸ் பண்ணி 2வது வரிசைக்கு போகிறோம். இந்த லேடர் நாட் வந்து போடுறதுனால ஃபினிஷிங் வந்து ஈவனாக நமக்கு கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த லேடர் நாட் வந்து அடுத்தடுத்து வரிசைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். லேடர் நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், 2வது வரிசையை தொடங்குகிறோம். இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வர வேண்டியது தான். நல்லா பேஸ்லேருந்தே வந்து நல்லா டைட்டாக போட்டுவாங்க. அப்படின்னா தான் வந்து ஃபினிஷிங்கும் ஒயர்ஸ் வந்து நமக்கு ஈவனாக வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஒரு சைடில் வந்து அதிகமாகவும் ஒரு சைடில் கம்மியாகவும் போயிடும். அதனால் வந்து நாட்ஸ் எல்லாம் எப்போவுமே வந்து ஒரே மாதிரியே நல்லா ஈவனாக வந்து ஒரு கைப்பிடமாகவே போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள், 5 வரிசைகள் நான் வந்து கண்டினியூஸாக போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த இடத்துல லேடர் நாட் போட்டு
இந்த ஒயரை வந்து நம்ம வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு கட் பண்ணி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். இல்லை கட் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னாலும் நம்ம அப்படியே வச்சுருந்து அடுத்த வருஷம் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட் நாட் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து அப்படியே வச்சு கூட நான் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு சிரமமாக இருக்கும். அதனால் வந்து நான் கட் பண்ணியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சஸ் வந்து விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கணும். இதே மெத்தட் தான் நம்ம வந்து கூடையோட ஃபினிஷிங்கில் இதே மாதிரியே தான் லேடர் நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 4 நாட்ஸில் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரியே தான் நம்ம வந்து கட் பண்ணி போடுற கூடைகளில் நம்ம இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ க்ரீன் கலர் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் ஒயரை விட்டு வீட் நாட் வந்து போடணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான நாட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், 2 தடவை இந்த மாதிரி லூப் மாதிரி விட்டு இந்த ஒயரை வந்து உள்ளே விட்டு எடுக்கணும். ஆரஞ்சு கலர் ஒயர் அவ்வளவே தான். நாட்ஸ்லேயே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த வீட் நாட் தான். நல்லா டைட் பண்ணி போடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 தடவை இந்த லூப் மாதிரி நம்ம மடித்து வச்சு டைட் பண்ணணும். அவ்வளவே தான். இந்த வீட் நாட்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஃப்ளவர் வேஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த வீட் நாட்டில் நான் வந்து பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல், ஸ்டோரேஜ் பேஸ்கெட் டுட்டோரியல், அது போக ட்ரே டுட்டோரியல் இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அதையே வந்து பேஸாக வச்சு நான் வந்து இப்போ பெரிய பேஸ்கெட் இந்த 2 ரோலில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். அதுவுமே நல்லா தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? இதே மாதிரியே நம்ம வந்து சுற்றி வர அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டுக்கிட்டே வாங்க. நான் பாருங்கள் இந்த ஒரு சைடில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டிசைன் கிடைக்கும். இதுக்கு அடுத்த வருஷம் நம்ம வந்து அப்படியே பேசிக் நாட்டில் போடணும். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து கண்டினியூஸாக வந்து பேசிக் நாட் போட ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு 10 வீட் நாட் போட்டோம்னா அதுக்கு அடுத்தது கண்டினியூவாக நம்ம வந்து மேலே வந்து பேசிக் நாட் போட ஆரம்பிக்கணும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் லூஸான மாதிரி ஆயிரும். வீட் நாட்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே லூஸான மாதிரி ஆயிரும். கொஞ்சம் அப்படியே வந்து இலகி வரும். அதனால வந்து நம்ம கையோட வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு அப்படியே கண்டினியூஸாக வந்து வீட் நாட் போட்டோம்னா மேலே வந்து பேசிக் நாட் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே கேரி பண்ணிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம சுற்றி வர இந்த வரிசையை போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு ஒயரை வந்து கட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் ஒயரை. ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். லேடர் நாட் போட்டு அடுத்த வரிசைக்கு கொண்டு போயிடலாம். வீட் நாட் மட்டும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ முடித்ததும் பார்த்திங்கன்னா 2 இன்ச் வந்து விட்டு கட் பண்ணியிருக்கோம். 2 to 3 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க நாட்ஸில் அப்படியே வந்து ஒரு 4-5 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுறணும். அப்போ வந்து நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி
இந்த ஒயர் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுருந்தோம்ல அந்த ஒயர். அதே வந்து இப்படி இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வர நாட்ஸில் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி 2 சைட்லேயும் நம்ம இந்த க்ரீன் கலர் ஒயரை இன்சர்ட் பண்ணுறோம். ரெண்டு ஒயரையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க, இழுத்து டைட் பண்ணிக்கோங்க, அப்போ பிரிஞ்சு வராது. இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து நம்ம வந்து ஏணிப்படி நாட் போட்டு அடுத்த வரிசைக்கு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். சேம் இதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். 5 வரிசைகள் வந்து பேசிக் நாட்டும் 1 வருஷம் வந்து வீட் நாட்டும் போட்டு கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இந்த பேஸ்கெட்டை ஹைட் பண்ணி நம்ம கொண்டு வரணும். இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதையும் வந்து உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வரிசைகளுக்கு லேடர் நாட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த பேஸ்கெட்டை ஹைட் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த வீட் நாட்டில் க்ரீன் கலர் ஒயரில் பார்த்திங்கன்னா நான் 2 லைன்ஸ் வர மாதிரி போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், பேஸ்கெட் வந்து நான் மொத்தமாக 3 வரிசைகள் வந்து இந்த வீட் நாட் வர மாதிரி போட்டு முடிச்சாச்சு. மொத்தமாக இந்த பேஸ்கெட்டுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 22 வரிசைகள் போட்டு ஹைட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஒரு வரிசையை மடக்கி உள்ளே வந்து ஒரு 4-5 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயர்ஸ் எல்லாம் ஈவனாக கட் பண்ணி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்கெட் பாருங்கள், ஒரு நியூ லுக்கில் இருக்குது. பேஸும் பாருங்கள், குச்சி சொருகி இருக்கிறனால நல்ல ப்ராடாக இருக்குது. திங்ஸ் எல்லாம் நல்லா கேரி பண்ணிக்கலாம். லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு மீடியமான சைஸில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மார்க்கெட் யூஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 நாளைக்கு காய்கறி வாங்குறதுக்கு இந்த மாதிரி சைஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு ஹேண்டில் பார்த்திங்கன்னா நான் 2 வயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் தான் வந்து போட்டிருக்கேன். ஆரஞ்சு அண்ட் க்ரீன் கலரில் 2 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஒயர்ஸ் எடுத்திருக்கேன். 7 அடியில் வெளி ஒயர் வந்து 7 அடியில் எடுத்திருக்கேன். உள் ஒயர் பார்த்திங்கன்னா 3 ஒயர்ஸ் கொடுத்துருக்கேன் உள் ஒயர். அதுவே வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.